இந்து, பௌத்தம், சீக்கிய மதங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பட்டியல் சாதி அந்தஸ்துக்கு தகுதியானவர்கள். கிறிஸ்தவம் போன்ற பிற மதங்களுக்கு மாறுவோர் எஸ்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு. தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் கையெழுத்து. மேற்காசிய போரின் தாக்கங்களில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க ஒன்றிய அரசு எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரமாரி கேள்வி. மக்களை தயாராக இருக்க சொல்லும் முன் அவர்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்றும் வினா. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. வில்லியனூர் தொகுதியில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சிவா போட்டி. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. மேற்காசிய போர் சூழல் குறித்து விவாதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பாஜக தயாரித்த அதிமுக கூட்டணிக்கு வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. பாசிச பாஜகவின் அரசியல் விளையாட்டுகள் தமிழ்நாட்டில் என்றைக்கும் எடுபடாது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. கேரளாவில் நாளை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் ராகுல் காந்தி. கோழிக்கோட்டில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாபெரும் ஆர்ப்பாட்டம். சிலிண்டர் விலை உயர்வு, அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து முழக்கம். காஞ்சிபுரம் அருகே எரிவாயு சிலிண்டர் கிடங்கு முன்பு காத்து கிடந்த பொதுமக்கள். நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த அவலம். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி. நெல்லை மாவட்டத்தில் அல்வா தயாரிப்பு பணிகள் பாதிப்பு. பாஜக அலுவலக முத்திரையுடன் அரசியல் கட்சிகளுக்கு கடிதம் அனுப்பிய விவகாரம். எக்ஸ் வலைதளத்திலிருந்து கடிதத்தை நீக்க வலியுறுத்தி காவல்துறை மூலம் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு. டெல்லி சட்டப்பேரவைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. பேரவை வளாகத்தில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் அங்குலம் அங்குலமாக சோதனை. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மும்முரம். சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் தீவிரம்.